ம். பஜன்லால், ஆ அ, சொல்லுங்க மேடம் ஜி. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். நான் வெளியில இருக்கேன். ம். ஆ காவ்யா, நான் போய் சமைச்சிட்டு வந்துடுறேன். ஆ நீ பாத்துக்கோ. ம்ஹும். இன்னும் கொஞ்சம் ஆ, போடுறேன்ப்பா. வேணாம் ஜி, நான் போட்டுக்கிறேன். நீங்க இருங்கோ. நீங்கெல்லாம் சாப்பிட்டீங்களா? ஆ நீ சாப்பிடுப்பா, நாங்க சாப்பிடுறோம். எல்லாருக்கும் இருக்குல்ல? ம். எல்லாருக்கும் இருக்கு. நீ வாங்கிட்டு வந்ததை எல்லாருக்குமே தான் செஞ்சிருக்கேன். ம். ஜி, ஹேண்ட் ஆ, வாஷ் ஐயோ நீ அதுலயே கை கழுவிக்கோப்பா. கழுவி. இதுலே வா. ஆ. ம். அப்பாடா, சூப்பர் சமையல் ஆண்டி ஜி. ஹம், இப்பதான் தெரியுது உங்க பொண்ணு எப்படி அவ்வளவு சூப்பரா சமைக்கிறாங்கன்னு. என்னது? ஆ, யார பத்தி சொல்றீங்க? உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஆஹா, ஏதோ உளறிட்டனே. இப்ப என்ன பண்றது? அப்பா, சமாளிக்கணுமே. அது நாங்க நல்லா சமைப்போம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, அது வந்து நல்லா சமைப்பாங்க. அம்மா நல்லா சமைக்கிறாங்கன்னா பொண்ணுங்களும் நல்லா சமைப்பாங்கன்னு சொன்னேன் ஜி. ஓ அப்படியா? இங்க பாருங்க, ஆஞ்சி. நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கீங்க. இருந்தாலும் உங்க விஷயத்துல ஏதோ ஒண்ணு உறுத்திட்டே இருக்கு. அக்கா, எதுக்கும் இவரை நோட் பண்ணியே வை. இந்திரா, பாவண்டி தம்பி. ம். இவர் வாங்கிட்டு வந்ததுல தான் நான் சாப்பாடே சமைச்சு வச்சிருக்கேன். சும்மா இருக்க மாட்டியா நீ? அம்மா, இந்தாங்க. இது எதுக்கு ஜி? நிறைய மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல, அதுக்காக தான். காசை வச்சுக்கோங்க. ம். வச்சுக்கோங்கன்னு சொல்றேன்ல. ஆஹா, இல்ல மேடம் ஜி, பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் நான் வெளியே சாப்பிட்டா செலவாகும். எனக்கு ஏஜென்சியில கொடுத்த காசுல தான் நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீங்க எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கான காசுல தான் வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா ஜி? ம், சரி. ஆ, இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு நாள் தூங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ம். நாளையில இருந்து நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிடுறேன். ஓகே ஜி, தேங்க்யூ. ம். இந்திரா, என்னதான் உன் மேல கோவம் இருந்தாலும் நீ கஷ்டப்படுறதை என்னால தாங்கிக்க முடியல. ஆண்டி ஜி, ஆ? நான் வெளியே இருக்கேன். ஆ நீங்க ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஜி. தேங்க்ஸ் தம்பி. என்ன வேலையை பார்க்காம போனை பார்த்துட்டு இருக்கீங்க? மேடம் ஜி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு வீடியோ பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கேன். குழந்தைங்கனாலே அழகுதான். அப்படி என்ன வீடியோ? பாருங்க மேடம் ஜி.
ஆகி 4 பசங்க. போதுமா? கரெக்டா இருக்கும். 2 பேரும் உன்ன மாதிரி, 2 பேரும் என்ன மாதிரி. ஆமா, நல்லாதான் இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் உங்க புருஷனோட சந்தோஷமா குழந்தைங்களோட வாழணும் மேடம் ஜி. முதல்ல இந்த சீரியலை பாக்குறேன், அதுக்கப்புறமா என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்றத பத்தி யோசிக்கிறேன். அப்புறம் என்ன, நம்ம மேடமே பாக்குறாங்களாம், நீங்களும் மறக்காம பாருங்க. பாருங்க. கடவுளே, எப்படியாவது என் வீட்டுக்காரர் இந்த பழியில இருந்து தப்பிச்சு நல்லபடியா வீட்டுக்கு வந்துடணும். என் பொண்ணுங்களும் அவங்க புருஷனோட சேர்ந்து நல்லபடியா வாழணும். நான் சாப்பிடு. சாப்பிட்டுக்கிறேன்டி. சாப்பிடுக்கா. போதும். அட, நான் சாப்பிட்டுக்கிறேன் இந்திரா, நீ கூட. சீக்கிரமா சாப்பிடு. இந்தா, சீக்கிரமா சாப்பிடு. காலையில சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? சொன்னா கேளு இந்திரா, எனக்கு இன்னைக்கு எல்லாமே நல்லாதான் இருக்கு, நீ விடு. அதெல்லாம் முடியாது, நான் விட மாட்டேன்க்கா. நீ முதல்ல நல்லா சாப்பிடு. எவ்வளவு கம்மியா சாப்பிட்டு இருக்க நீ? ஆமா, நீ சாப்பிட்டியா? நான்லாம் அப்பவே சாப்பிட்டேன்க்கா. எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. நீ கொஞ்சம் வேகமா சாப்பிட்டேன்னா நானும் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புவேன். நீ கூட, நான் சாப்பிட்டுக்கிறேன். அக்கா, நீ ஒழுங்கா சாப்பிடு. ஏண்டி, அவ்வளவு என்னடி அவசரம் உனக்கு? ஒழுங்கா சாப்பிட வச்சுட்டு போக வேண்டியதானே? ஆமா, நீ எங்க கிளம்பிட்டு இருக்க இவ்ளோ அவசரமா? எல்லாம் எதுக்கு இவ்ளோ அவசரமா பண்ணிட்டு இருக்க? ஆமாக்கா, இனிமே அப்பாவை ஜெயில இருந்து கூட்டிட்டு வராம அடுத்த வேலையை நான் பார்க்க போறதே இல்ல. அம்மா, நீ அக்காவை வீட்ல இருந்து பத்திரமா பாத்துக்கோ, சரியா? நான் அப்பாவை வெளியே கொண்டு வர வேலையை பாக்குறேன். இந்திரா, அது உன்னால தனியா முடியுமா? இதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அக்கா, நான் நம்ம அப்பான்னு போய் விசாரிப்பேன், போலீஸ் அப்படி விசாரிப்பாங்களா சொல்லு? நான் சீட்டு போட்டவங்க லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். நான் போய் பார்க்க தாங்க போறேன். இந்திரா, நீ தனியா போய் என்னடி செய்வ? அவங்கெல்லாம் ரொம்ப கோவமா இருக்காங்கல்லடி, நீ போய் மாட்டிக்காதடி. அம்மா, அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுமா. நீ அக்காவை வீட்ல இருந்து பத்திரமா பாத்துக்கோ என்ன? சரிம்மா. அக்கா, நீ மாத்திரை எல்லாம் மறக்காம சாப்பிடு. மேடம் ஜி, அதுக்கப்புறம் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. இந்த பஜன்லால் சிங் எதுக்கு இருக்கான்? நான் கூட போறேன் ஆண்டி, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நோனோ, நீங்க இங்கே அம்மாவுக்கும் அக்காவுக்கும் துணையாவே இருங்க. நானே தனியா போய்க்கிறேன். இல்ல இந்திரா, இந்த சிங் உன் கூடயே வரட்டும். பகல்ல யாரும் அப்படி வெளிப்படையா வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க. நீ போறதுதான் ரிஸ்க். சிங், நீங்க இந்திராவை பத்திரமா பாத்துக்கோங்க. அக்கா, என்னக்கா நீ? ஆமா மேடம் ஜி, உங்க அக்கா சொல்றதுதான் சரி. நீங்க வாங்க போலாம். வாங்கோ. போடி. போ இந்திரா. சரி சரி, நீ மாத்திரை எல்லாம் கரெக்டா போடு, சரியா? இந்தா, மாத்திரை எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. அம்மா, நான் வரேன். ஒரு நிமிஷம் இரு இந்திரா. என்னம்மா? தம்பி, நீ கொஞ்சம் தள்ளியே போப்பா. இவ கூட சேர்ந்து போ வேண்டாம். ஏமா அப்படி சொல்ற? இல்ல இந்திரா, நீ கல்யாணமான பொண்ணு, தனியா நடந்து போனா கூட பரவாயில்ல. இன்னொருத்தர் கூட நடந்தா ஊர்ல யாராவது ஏதாவது பேசுவாங்கடி. என்னம்மா நீ? ஒரு ஆள் கூட இப்ப சேர்ந்து நடந்தாதான் என்னவா? நீ ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமா இந்திரா, அம்மா சொல்றது சரிதான். என்னதான் இருந்தாலும் நம்மளோடது சின்ன ஊர் தான். நாம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுல தப்பு இல்லைல்ல. சிங்கு, சொல்லுங்க சிஸ்டர் ஜி. நீங்க கொஞ்சம் தள்ளியே போங்க. ஓகே ஜி, அப்படியே செய்யறேன் ஜி. ஜி வாங்க வாங்க. சரி அம்மா, அக்கா பத்திரமா பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். வாங்க.
பஜன்லால், ம்? இந்த லிஸ்ட் படி இத்தனை பேர் அப்பா கிட்ட சீட்டு போட்டு ஏமாந்துட்டோன்னு சொல்றாங்க. ஆனா ஒருத்தருக்காவது உண்மை தெரியாமலா இருக்கும். நான் முதல்ல போய் செல்வி அக்கா வீட்டுல தான் கேட்க போறேன். அங்க பாரு, அதான் செல்வி அக்காவோட வீடு. நான் போறேன், நீங்க இங்கே இருங்க. ஓகே மேடம் ஜி. ம். செல்வி அக்கா, செல்வி அக்கா, அக்கா செல்வி. நீயா காலங்காத்தால ஓ மூஞ்சில முழிக்கணுமா? போமா போமா போன்னு அக்கா, சொல்றல இல்லக்கா. போ. அக்கா நான் சொல்றது ஒரு நீ நிமிஷம் எதுவும் கேளுங்க. பேச வேணாம், நீ போ. ஒரே ஒரு நிமிஷம். உன் இல்ல கூட இல்ல. பேசுறத பார்த்து ஊர்க்காரங்க என்ன தப்பா நினைக்கிறதுக்கா? அக்கா. போன்றல இங்க அக்கா, இருந்து நான் சொல்றது முதல்ல நீ கேளுங்க, எதுவும் அக்கா. பேசாத, போ இங்க இருந்து அக்கா, போ. அக்கா இருங்க அக்கா. உங்க பையனுக்கு நான் டியூஷன்லாம் எடுத்திருக்கேனேக்கா. ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ டியூஷன் சொல்லி கொடுத்ததும் போதும், எல்லாம் பண்ணதும் போதும். நீ போ. உன் அப்பா இருக்கிற பணத்தை ஏமாத்திட்டு போனா பத்தாததுக்கு நீ வேற வந்து நின்னுகிட்டு உயிர் எடுக்காத காலங்காத்தால. போறியா இல்லையா நீ? போ முதல்ல, எதுவும் பேசாத போ. எல்லாரும் தான் புரியாம பேசுறாங்கன்னா செல்வி அக்கா நீங்களுமா? அப்பா காசு எடுத்துக்கிட்டு எங்கக்கா ஓடுனாங்க? எங்க வீட்டு விசேஷத்துக்கு தானக்கா வந்தாங்க. ப்ளீஸ்க்கா, எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் மட்டும் சொன்னீங்கன்னா என்ன உண்மைன்னு நானாச்சும் கண்டுபிடிப்பேன்க்கா. ப்ளீஸ்க்கா, கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கோங்கக்கா. ஆஹா, எப்படி பேசுற? உங்க அப்பா இப்படிதான் வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி என்கிட்ட வந்து பேசினாரு. 2 வட்டி தரேன் 3 வட்டி தரேன்னு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நானும் ஏமாந்து போய் தூக்கி கொடுத்துட்டேன். போதுமா போதும், நான் பட்ட பாடு. நீ போ, அதுக்கு ஒண்ணு நீ விளக்கம் கொடுக்க வேணாம், நீ போ. அக்கா இல்லக்கா. என்கிட்ட நீ எதுவுமே கேட்காத, போ. என்ன இங்க சத்தம் போட்டுட்டு இருக்க? அதாங்க, நம்ம பணத்தை ஏமாத்திட்டு போனவரோட பொண்ணு வந்திருக்காங்க. அண்ணா 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 நீங்களாவது சொல்லுங்கண்ணா. அண்ணா, அப்பா எந்த தப்பும் பண்ணலண்ணா. முதல்ல இங்க இருந்து கிளம்புமா. நீ எந்த தைரியத்துல இங்க வந்த? அன்னைக்கே உங்க அப்பனை பிச்சு போட்டுருப்பேன் நானு. போலீஸ் வந்ததுனால உங்க அப்பா தப்பிச்சா. அண்ணா மரியாதையா போமா. அண்ணா, என் அப்பா திருடவே இல்லண்ணா. அண்ணா தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்கண்ணா. உண்மையை தெரிஞ்சுக்கலாம் தானே நான் வந்திருக்கேன். ப்ளீஸ்ண்ணா. திருடன திருடன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும்? மரியாதையா போயிடு. தேவையில்லாம என்ன பேச வைக்காத. காலங்காத்தால போமா நீ. டென்ஷன் பண்ணாத. மரியாதையா போயிடு. ரபா. நான் சொல்றேன், கொஞ்சம் கேளுங்களேன். போமா. யார் அடிக்கிறீங்க? எங்க வந்து யார்கிட்ட பேசிட்டு எதுக்கு அடிக்கிறீங்க? யாருக்கு மேல கை வைக்கிற? அவ்வளவு உனக்கு மரியாதை. அவ்வளவு உனக்கு மரியாதை கிட்ட போயிடு ஒழுங்கா. எங்க முதலாளி மேல கை வைப்பேன். நான் பார்த்து சும்மா இருப்பேன். அவ்வளவுதான். ஓஹோ, உனக்கு அடியாள் வேற கூட்டிட்டு வந்திருக்கியா நீ? ஏங்க பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? பாருங்கய்யா. ஏங்க, இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். மேடம் ஜி, நீங்க சும்மா இருங்க. யோ, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்காம நீ பாட்டுக்கு மேல கை வைக்கிற. எங்க ஊர்லயே வந்து என்கிட்ட சண்டை போடுறியா நீ? விடுங்க 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 விடுங்க. சும்மா இருங்க. இருங்க, சண்டை போடுறப்ப. விடுங்க சொல்றேன்ல, விடுங்க. பூரா மேல கை வைக்கிற. யாருக்கிட்ட? வேண்டாம். நம்ம ஊர்லயே வந்து நம்ம மேல கை வைக்கிற. அப்படிதானே? என்ன பிரச்சனை? என்ன கூட்டம்? இருங்க. சார், நாங்க பாட்டுக்கு வீட்ல தான் சார் இருந்தோம். தோ இந்த இந்திரா தான் வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்றா. சார், கூட ஒரு ஆளை கூட்டி வந்திருக்கா சார். அவன் என்ன என் மேலே கை வச்சு பட்டெல்லாம் எடுத்துறான் பாருங்க சார். யாருங்க? யார் உங்க மேல கை வச்சா? நீங்க தான் வச்சீங்க சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கூட கேட்காம இவங்களை அடிக்க வராரு சார். ஏய், யாரையா நீ? புதுசா இருக்க? இங்க கேட்டுக்கிட்டு இருக்க, நீ குறுக்க பேசுற. சார், சார் என் பேரு- சார் சார் இவரு எங்க வீட்ல தான் சார் இருக்காரு. எங்களுக்கு வேண்டப்பட்டவர் தான். இவர் மேல எந்த தப்பும் இல்ல சார். பார்க்க பஞ்சாப் சிங்கம் மாதிரி இருக்கான். உனக்கு வேண்டப்பட்டவனா? ஆமா சார். சிங்கா இருந்தா தெரிஞ்சவரா இருக்க கூடாதா? சார், முதல்ல அவங்கள காசு எடுத்து வைக்க சொல்லுங்க சார். சார், ஸ்டேஷன்ல வேற இருந்தாலும் பிடிச்சி வச்சிட்டீங்க. எப்படி சார் எங்க காசு வரும்? காசு வேணும் சார் எங்களுக்கு. காசு வாங்கி கொடுங்க சார். கிடையாது. பார்த்தல, நல்லா பாரு. நேற்று என்னமோ ஸ்டேஷன் வந்து மங்கப்பா சபதம் போட்டா. இப்போ பார்த்தல, பேசுமா, பேசு. சரிங்க, டீடைல்ஸ் கேட்கறதுக்காக மட்டும் தான் நாங்க வந்தோம். சண்டை போடுறதுக்காக வரல சார். உங்களுக்கு தெரியும் சார் எனக்கு. என்னது? டீட்டெயில்ஸ் கேட்க வந்தியா? அப்புறம் நாங்கள் எதுக்கு இருக்கோம்? கிளம்பு, கிளம்புங்கிறேன். சார், மரியாதை மரியாதையா பேசுங்க சார். எங்க ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த பாருமா, இந்த ஊரே உனக்கு எதிராக இருக்கு. நீ பாட்டில் விசாரிக்கிறேன்னு வந்து அப்புறம் ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அதுக்கு தனியாக வேற கேஸ் போடணும். முதல்ல நீ கிளம்பு, கிளம்புங்கிறேன். இத பாருமா, இனிமே உங்க ஊர்ல இருந்து யாராவது இங்க வரதா இருந்தா
திருடின காசை கொண்டாந்துட்டு அப்புறம் காலை வைங்க. ஐயோ எத்தனை தடவை உங்களுக்கு நான் சொல்றது? நாங்க யாருமே திருடல. தபர்மா, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் மரியாதை இந்த இடத்துல இருந்து கிளம்பு. இல்லைன்னா உங்களையும் பிடிச்சி ஜெயிலில் போட வேண்டியிருக்கும். சார் நீங்களும் ஏன் சார் தேவையில்லாமலே பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க சார். சார் நாங்க எந்த தப்புமே பண்ணல சார். சண்டை மேடம் ஜி. போடுறதுக்குலாம் நாங்க வரல. இருங்க மேடம் ஜி, நம்ம போலாம் வாங்க. வாமா, சொல்றீங்கல்ல? காசோட வாங்க முதல்ல. வீட்டுக்காரல போ. வந்துட்டு அங்கே உங்கள்கிட்ட 1008 கதை வந்து காசு எடுத்து பேசிட்டு வைக்க வக்கீல்ல. மேடம் ஜி, ஆ. நான் இங்கே இருக்கேன், நீங்க போய் கேளுங்க. சரி ஓகே, நான் பார்த்துட்டு வரேன். ஐயா ஐயா மேடம் ஜி, அவங்க கிடக்குறாங்க. மேடம் ஜி, அவங்க பேசுறாங்கன்னா நீங்க மனசு கஷ்டப்படாதீங்க. அவங்க உங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க நல்லதா செஞ்சுட்டு இருக்கீங்க. சிங், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க தான். தேவையில்லாம நடுவுல சண்டைக்கு வந்ததுனால தான் இது எல்லாமே ஆச்சு. இங்க பாருங்க, இனிமே எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதா சொல்லிட்டு நான் எங்க போனாலும் தயவு செஞ்சு குறுக்க வரக்கூடாது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுதா? ஆ ஆ ரொம்ப ஓவரா தான் திட்டுறோம் போல. பாவம், இனிமே திட்டக்கூடாது. சரி வாங்க போலாம். உங்களை தான் வாங்க. சரி, நான் போய் சந்திரன் அண்ணாவை பார்த்துட்டு வந்துடுறேன். ம். அண்ணா, மா, இந்திரா தானே நீ? ஆ. சொல்லுமா, எப்படிமா இருக்க? தேவையில்லாம உங்க அப்பா போலீஸ் கேஸ்னு மாட்டிக்கிட்டாரேம்மா. உங்க அப்பா எந்த தப்பும் செய்யலமா. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. அண்ணா நீங்க இப்படி சொல்றது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமா? சொல்லுமா, செய்றேன். அண்ணா, இந்த சீட்டு போட்டப்போ அப்பா உங்களுக்கு ஏதாவது ரசீது மாதிரி கொடுத்தாரா? அட்டை மாதிரி இல்ல செலான் மாதிரி, பணம் கட்டு ரசீது மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்தாரா? யோசிச்சு பாருங்கண்ணா. உங்ககிட்ட இருக்கிற ரசீது ஏதாவது கொடுக்க முடியுமா? வேற எந்த ஆதாரமும் எங்களுக்கு கிடைக்கலண்ணா. நீங்க மட்டும் ஏதாவது உதவி பண்ணீங்கன்னா மேல வச்சு விசாரிக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ண்ணா. அதுக்கு என்னமா, நான் எடுத்து கொடுக்கறேன். நீ இங்கே இருமா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ, ஐயோ, இவளை பார்த்தா பிரச்சனையாச்சே. மேடம் ஜி, ஏய் இந்திரா. ஆ? மேடம் ஜி, என்னாச்சு? மேடம் ஜி, வாங்க போலாம். அங்க பாருங்க, போலீஸ் ஜீப். இருக்கட்டும், அதுல என்ன இருக்கு? நான் சந்திரன் இல்ல அண்ணாவை மேடம் பார்க்க ஜி. தானே வந்திருக்கேன். அவரு வந்தாருன்னா ஏதாவது கேட்பாரு. நீங்க வாங்க, கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கலாம். வாங்க ஜி. அவரு ஐயோ, ரசீது எடுத்துட்டு அப்புறமா வந்துருக்கோம். பேசிக்கலாம். வாங்க ஜி, என்ன வாங்க. பண்ணணும்? வாங்க மேடம் ஜி. சரி போங்க. இந்திரா, இந்திரா, அங்க பாருங்க, கையில ரசீது வச்சிருக்காரு. நான் போய் அதை வாங்கணும். இருங்க மேடம் ஜி, அவரு போயிடட்டும்.
எங்கம்மா போன? இல்லைண்ணே, பக்கத்துல இங்க தான் இருந்தேன். இந்தாம்மா என் கையில இருக்கிற ரசீது வாங்கிக்க. தேங்க்ஸ்ண்ணா, இது போதும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லம்மா, நீ போய் மத்த வேலையை பாருமா. சரிண்ணா, நான் கிளம்புறேன். வாமா வாமா, நல்லது. வா. இங்க பாருங்க. கிடைச்சிருச்சா? பில்லு கிடைச்சிருச்சு. அப்பாடா. எனக்கு என்னமோ அந்த இன்ஸ்பெக்டர் மேலதான் சந்தேகமா இருக்கு. உண்மையை தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நம்மள இந்த ஜனங்க கிட்ட பேச விடாம செய்யறாரோன்னு எனக்கு தோணிட்டே இருக்கு. ஜேபியும் இன்ஸ்பெக்டரும் கூட்டாளியா இருக்கலாமே. இந்த இன்ஸ்பெக்டர் வேணா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், நாம அவங்களுக்கு மேலேயே போனா? மேடம் ஜி, என்ன சொல்றீங்க? நான் நேரா டிஎஸ்பி ஆபீஸ்க்கு போய் ஜேபி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.